ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படம் வந்து இப்போ வந்து பெரிய பெரிய திரைப்படங்கள் செய்கிற சாதனை வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படம் செஞ்சிருக்குது. இப்போ வந்து தமிழக ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடந்த அக்டோபர் 31 செம்ம பிரம்மாண்டமாக நடிச்ச திரைப்படம் தான் நம்மளோட அமரன். ஸோ நம்மளோட ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் ஒரு நிஜ கதையை வந்து மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் நம்மளோட அமரன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2024 ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக வந்து அமரன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து வசூலில் வந்து செம்ம பெருசாக வந்து நிறைய சாதனைகள் படைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எஸ்கே ஒரு கரியர் பெஸ்ட்டு திரைப்படமாக அமைஞ்சது மட்டும் இல்லாமல் நம்மளோட எஸ்கேவோட வாழ்நாள்லேயும் பெரிய பெரிய கலெக்ஷன் பெற்றுக் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழில் இந்த வருடம் வந்து வெளியான படங்கள் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் வரவேற்பு கிடைத்த படம் அப்படின்ட்டு சொல்லலாம் நம்மளோட அமரன் திரைப்படத்தை. இந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட நிறைய பிரபலங்கள் வந்து பாராட்டியிருந்தாங்க. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய அரசியல்வாதிங்க எல்லாருமே வந்து நம்மளோட சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு பாராட்டியிருந்தாங்க. இப்போ வந்து நம்மளோட அமரன் திரைப்படம் வந்து செம்ம பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கு. அதாவது வந்து தமிழகத்தில் மட்டுமே வந்து சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படம் வந்து டிக்கெட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் விற்பனையாக இருக்குது அப்படின்றது இப்போ தான் அஃபிஷியலாக நியூஸ் வந்துருக்குங்க. இதற்கு முன்னாடி வந்து இந்த சாதனையை வந்து நம்மளோட ரஜினிகாந்த் மற்றும் விஜய் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 3ஆவதாக வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்ந்தது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர்கள் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.